பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சென்று போன 7 மாதமும் நம்ம ஒவ்வொருவரையும் கண்ணின் மணிகளை போல பாதுகாத்தது மட்டுமல்லாமல் 7ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கிருபையும் சமாதானத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டோம். அதற்காக நமக்கு தேவனை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் 8ஆம் மாதத்துக்குள் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் கர்த்தருக்கும் நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, 7ஆம் மாதம் முழுவதும் பல வியாதி நோயில் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்தும், அப்பா சூன்யத்தினாலும் மந்திரத்தினாலும் கட்டப்பட்டிருந்த ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் விடுவித்து, எதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில தடையா இருந்ததோ அந்த தடைகளை உடைத்து பூரண ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் 7ஆம் மாதம் காண செய்ததற்காக கோடி கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற தகப்பனே, அப்பா காத்திருந்து உபவாசம் பண்ணி செபித்த அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஸ்தோத்திரம். அடியாளையும் குடும்பத்தையும் நீ நினைத்தருளி தகப்பனே, 7ஆம் மாதத்தின் ஆசீர்வாதமாக எல் பெத்தேல் என்ற வீட்டை தந்து தேவனாய் கர்த்தர் ஜெப வீட்டில் வந்து குடியிருக்கும்படி தேவனாய் கர்த்தர் அடியாள் மீதும் என் குடும்பத்தின் மீது காட்டின கிருபைக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். தேவரீர் இந்த 8ஆம் மாதத்துக்குள் எங்களை வழி நடத்துகிற உம்மை நாங்கள் இப்பொழுது நன்றி சொல்லுகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசப்பா, உம்முடைய கிருபையும் உம்முடைய தயமும் இரக்கமும் இந்த 8ஆம் மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்தும்படி எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை கேட்கிற, இந்த ஜெபத்தை கேட்கிற அப்பா, இந்த வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களுக்குள்ளும் அவருடைய கிருபையும் சமாதானமும் அவர்களுக்குள் தங்கட்டும். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, போன மாதம் முழுவதும் வாக்குத்தத்தம் தந்தவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார், அதற்கு நன்றி. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமானது என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட பேச விரும்புவது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 31:24. நீ யாக்கோபோடே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார். அருமையானவர்களே, இங்கு யாக்கோபுக்காக நம் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். எச்சரிக்கையா இருக்கும்படி ஒருவரை எச்சரிக்கிறார். யாரை எச்சரிக்கிறார்? அவருடைய மாமனாரை எச்சரிக்கிறார். இங்கு யாக்கோபு தன் தகப்பன், சகோதரன், தாய் இவர்களை சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஆதியாகமம் 27 ஞாபகம் வரும். அங்கு ஈசாக்கு முதிர் வயதாக ஆனதினால் தன் மகன்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் விரும்புகிறார். அப்படி அவர் ஆசீர்வதிக்க விரும்புவது தன்னுடைய மூத்த குமாரன் ஏசாவை அழைத்து அவனை வேட்டையாடி கொண்டு வந்து அவருக்கு புசிக்க கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிறார். அதை அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தாயாராகிய ரெபேக்காள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தாய் கேட்டுக்கொண்டு இருந்து, ஐயோ மூத்த மகனை ஆசீர்வதிக்கிறாரே, இளைய மகனுக்கு ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இல்லையா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய இளைய மகனாகிய அவன் யாக்கோபு வரும் பொழுது யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார், இந்த மாதிரி உன் தகப்பன் உன் சகோதரனை ஆசீர்வதிக்க போகிறார், நீ அதற்கு முன்பாக சொன்ன ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவர்கள் அதை அவனுக்கு சொன்னபடியினால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. தன் தாய் அவளிடத்தில் இந்த வேத வசனத்தின்படி அதே 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஆகையால் என் மகனே என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய்யுண்டு. யாக்கோபு தன் தாய் சொன்னபடி கற்பித்தபடி அவன் எல்லாவற்றையும் செய்து தகப்பனது ஆசீர்வாதத்தை வாங்கினான். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் தாய் இந்த மாதிரி சொன்னால் தகப்பன் சகோதரனுக்கு கொடுக்காம உனக்கு கொடுக்கட்டும், நீ வாங்கிக்கோன்னு சொன்னா பிள்ளைகள் உடனே அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்க என்ன இப்படி சொல்லி தரீங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது என்று சொல்லி பேசுவார்கள். ஆனால் அங்க யாக்கோபு எதுவுமே சொல்லாமல் அவர் கற்பித்தபடியெல்லாம் அவன் செய்தான். அப்படி அவன் செய்த பிறகு தன் சகோதரன் வரும் பொழுது சகோதரனை தகப்பனார் தடவி பார்க்கும் போது எந்த ஆசீர்வாதத்தையும் அவனுக்காக வைக்கவில்லை என்று அவன் சகோதரனுக்கு கொடுத்து விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 34வது வசனத்தில் ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று கெஞ்சுகிறான். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட துரோகம் நடந்திருக்குது அந்த இடத்துல. ஆனால் யாக்கோபு தன் தாய் சொல்லை கேட்டு இதை செய்திருக்கான். யாக்கோபா அதை செய்யவில்லை, தாய் சொல்ல கேட்டு செய்திருக்கிறான். யாக்கோபுக்கு பின்னால ஒரு தீர்க்க தரிசன அழைப்பு இருக்குது, ஒரு வெளிப்பாடு இருக்குது. கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாக்கும்படி ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பது
யாக்கோபுக்கும் தெரியாது, அவர் தாயாருக்கும் தெரியாது. ஆனால் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி சில பாதைகள் கடந்து போக வேண்டியது இருக்கும். அது ஒருவேளை தாய் தகப்பன் சொல்லை கேட்டு நடக்கும் பொழுது கரெக்டா கர்த்தராகிய தேவன் அந்த பாதையில் கொண்டு போய் நிறுத்துவார். அந்த நேரத்தில் தன் சகோதரன் ஏசாவுக்கு கசப்பு வந்தது, வேதனை வந்ததுதான், சகோதரனை கொண்டு போடுவது அளவுக்கு கோபம் வந்ததுதான். ஆனால் என் தேவனாய் கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் நிறைவேற வேண்டும் என்றால் யாக்கோபை போல நீங்களும் இந்த நாட்களில் சில பாதைகள் கடந்து போக வேண்டும். நம்ம சண்டே ஸ்கூல்ல சிறு பிள்ளைகள் படிக்கும் போது நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். தாயின் தகப்பனை கனப்படுத்த வேண்டும், தாய் தகப்பனை கனப்படுத்தும் ஆயுசு நாட்கள் நீடிக்கும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல நீங்கள் ஒவ்வொருவரும் ஸ்கூலில் படித்த காலங்களில் ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இங்கே இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தை உங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது இதெல்லாம் எனக்கு ஆவியானவர் ஞாபகம் மூட்டுகிறார். இங்கே யாக்கோபு மாதா பிதா, அதுக்கு பிறகு அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படுகிறார். பார்ப்பீர்கள் என்றால் இங்கு யாக்கோபுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நேரிடுகிறதை நான் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. பவுல் சொல்லுகிறார், எபிரேயர் 12:9 அந்த வார்த்தையை வாசிக்கும், அந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, இங்க சிட்சிக்கிற பிதாக்களுக்கும் அடங்கி நடக்க வேண்டும். நம்மை பிழைத்திருக்கும்படி நமக்கு ஜீவனை கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்தும்படி பரிசுத்தாவியானவருக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்க அதுதான் யாக்கோபு பொறுமையோடு ஓடுகிறார். தாய் சொன்னதை கேட்டு அவன் அந்த இடத்தில் அங்கே இந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு பிறகு அவனுடைய தகப்பன் கோவப்படவில்லை, எரிச்சல் படவில்லை. தன் சகோதரனுக்குள்ளதெல்லாம் ஏமாற்றி இவன் எடுத்துக்கொண்டான், என் ஏமாற்றி எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி தகப்பன் கோவப்படல. அந்த இடத்துல தகப்பனும் அவனை அழைத்து என்ன செய்கிறார் பாருங்கள். 28 வசனத்தில், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேச தங்கியிருக்கும் தேசத்துக்கு நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாம் அருள் ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு அருளுவாராக என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து நீ இங்கே இருந்து போய்விடு என்று சொல்லி அனுப்புகிறார் அவருடைய தகப்பனும். இப்படி அவருடைய தகப்பன் என்ன சொல்லி ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி என்று சொல்லி அவர் சொல்லுவார். இங்கே பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு ஆண் பிள்ளைகளையும் ஈசாக்கு சொல்லுகிறார், என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி. இன்றைக்கு உங்களுக்கு ஆத்துமாவிலிருந்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆத்துமா பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்ததுதான். அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு செல்ல வேண்டியது. அதே ஆத்துமாவிலிருந்து தன் தகப்பன் அவரை ஆசீர்வதிக்கிறார் ஈசாக்கை. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரிய பரலோகத்தின் தகப்பன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. இது எல்லாமே யாக்கோபோட வாழ்க்கை நடக்குதுங்க. தாயும் ஆசீர்வதிக்கிறாங்க, தகப்பனும் ஆசீர்வதிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் பேச்சை கேட்டு போகும்போது அவன் போகிற வழியில் அவன் சாயங்காலமா நித்திரை வருது, அவன் தூங்குகிறான். அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து வைத்து தூங்கும்போது அந்த இடத்துல அவனுக்கு தரிசனம் வெளிப்பாடுகளும் வருது. அதே தேவனாகிய கர்த்தர் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு ஏணி அவருக்கு காட்டுகிறார். அந்த ஏணியின் மேல் உச்சியில தேவனாகிய கர்த்தர் நிற்கிறார். தேவனாகிய கர்த்தரை அவர் அந்த தரிசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் ஒருவேளை யாக்கோபு, இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறது போல, என்னடா அம்மா பேச்சை கேட்டுட்டோம், அப்பா பேச்சை கேட்டுட்டோம், இப்படி சகோதரனுக்கு பயந்து வீட்டுக்கு வந்து குடும்பத்துக்கு பயந்து ஓட வேண்டியதா இருக்குது என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அங்கலாய்ப்புல, கவலையில, கண்ணீர்ல இல்லை புலம்பிக் கொண்டே யாக்கோபு அந்த இடத்துல என்ன செய்திருக்கலாம்? அவன் படுத்திருக்கலாம், குழம்பி போய் படுத்திருக்கலாம், தூக்கம் வராமல் படுத்திருக்கலாம். ஆனால் அங்கே தேவனாய் கர்த்தர் அவன் தாய் தகப்பன் பேச்சை கேட்டபடினால் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருந்தார். இது தேவ சித்தமும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக நடக்குது. பிரியமானவர்களே, இதை கேட்கிற உங்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதத்தில் தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் நிறைவேறும். கடந்து போன பாதை, கடன் சந்தித்த காரியங்கள் எல்லாவற்றிற்கு பின்னால் ஒரு பெரிய தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்குது. இங்கே தேவனாய் கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். அந்த 28 வசனம், கர்த்தர் அதற்கு மேலே நின்று, நான் உன் தகப்பனாக ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாய் கர்த்தர்,
நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதித்து நீ பூமியின் வம்சங்களுக்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லு. எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், ஒரு தாய் அதை எதற்காக செய்தான் அப்போது அவளுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் கீழ்ப்படிந்த மகனுக்கு தேவனாகிய கர்த்தர், ஆவிக்குரிய தகப்பன், ஆவியின் தகப்பன், பரலோகத்தின் தகப்பன் அவனோடு கூட பேசி, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறேன். அப்படி சொன்ன தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி செய்கிறார். அந்த சொப்பனத்தை கண்டு அவர் காலையில் எழுந்திருக்கும் போது அந்த இடத்துக்கு தான் அவர் பெத்தேல் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். அருமையானவர்களே, அந்த பெத்தேலில் திருப்பி வந்து தேவனாய் கர்த்தர் சொன்னபடியே திரும்பவும் வருவேன் என்று விசுவாசத்தோடு தான் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அந்த தேசம் அதற்கு முன் என்னவாக இருந்தது பார்த்தா லூஸ் என்று இருந்தது. இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்கிற உங்களில் யாரோ ஒருத்தங்களை, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களை கர்த்தர் புறப்பட்ட ஒரு இடத்துக்கு போக சொல்லுறாரா, போயிருங்க. திருப்பி அதே இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க அந்த இடத்துக்கு பேர் வைக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அடியாளுடைய குடும்பத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தர் எல் பெத்தேல் என்ற வீட்டை, ஜெப வீட்டை கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினார். தரிசனம் கொடுத்த இடத்துல கல்லை நாட்டி ஜெபித்தோம். இன்றைக்கு அதே வீட்டில் அந்த 7வது மாதம் நாங்கள் குடியிருக்கும்படி என் தேவனாய் கர்த்தர் பெத்தேலில் குடியிருக்கும்படி எங்களுக்கு கிருபையை பாராட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நிறைவேறும் என்றால் இதை கேட்கிற உங்களுக்கும் பெத்தேல்கள் உருவாக போகுது. அருமையானவர்களே, இங்கே யாக்கோபு பாருங்கள், பிரச்சனை போராட்டத்தில் தான் அங்கிருந்து மறுபடி தன் மாமனார் வீட்டுக்கு போகிறார். அங்கே சென்று தன் லாபானாகிய தன் மாமான் வீட்டுக்கு சென்று அங்கு நிறைய பாடுகள் உபத்திரவங்கள். அவனுக்கு பிரியமான மனைவியை அவன் திருமணம் செய்யும்படியாக ராகேல், லேயாள் 2 பேர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு. அதுல அவனுக்கு பிரியமானவள் ராகேல் தான். ஆனால் அவன் தகப்பனோ லேயாளை முதலில் திருமணம் செய்யும்படி அவனை வற்புறுத்துகிறார். அதற்காக ஒரு 7 வருஷம் இருந்தான். இதற்காக சகோதரிக்காக ஒரு 7 வருஷம். இப்படி 7 ஆண்டுகள் அவனுடைய சிறைவாசம் 20 வருடம் இருந்தது. பிரியமானவர்களே, இதை கேட்கிற யாரோ ஒருத்தர் சிறையிருப்பில் இருக்கிறீங்க, 20 வருடம் சிறையிருப்பில் இருக்கிறீங்க. நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர், ஒருவேளை திருமணமான ஏதோ ஒரு சகோதரனோ யாரோ ஒரு பிள்ளை, நீங்க உங்க மாமனார் வீட்டுல போய் சிறைப்படுத்தப்பட்ட போல, கைதியை போல இருக்கிறீங்களா? என் தேவனாய் கர்த்தர் உங்களை அங்கிருந்து திருப்பி கொண்டு வருவாருங்க. நீங்க தாய் தகப்பனை கனப்படுத்துங்க, தாய் தகப்பன் பேச்சை கேளுங்க. நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டு வந்து யாக்கோபை போல ஆசீர்வதிப்பார். அப்படி அவர் அந்த உபத்திரவத்தின் பாதையில் போனாலும் பொறுமையோடு காத்திருந்தார். பொறுமை வேணுங்க, ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். இந்த மாதம் 8ஆம் மாதம் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. நீங்க எல்லாவற்றையும் திருப்பி கொள்வீர்கள். இரட்டிப்பாய் கத்து தருவார். அவன் பொறுமையோடு இருந்தபடினா 2 மனைவிகளையும் கத்தர் கொடுத்தார். 12 கோத்திரங்களாகிய பிள்ளைகளையும் கத்தராகிய தேவன் அவனுக்கு கொடுத்தார். அப்படி அவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடி, ஆசீர்வதித்ததின்படி அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்தது. அவன் எந்த இடத்துல இருந்து திரும்பி தன்னுடைய தாய் ஊருக்கு அவன் வரும் பொழுது தன்னுடைய மாமனார் தன் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு சொல்லாமல் போய்விட்டான் என்று சொல்லி அவனை பின்தொடர்ந்து 7 நாட்கள் பிரயாணம் பண்ணி வரப்போகிறார். பிரியமானவர்களே, லாபான் இடத்தில் நிறைய உபத்திரப்பட்டதுனாலதான் இனி இங்க இருந்தது போதுடா சாமின்னு சொல்லி வந்தான். இன்னைக்கு நீங்களும் வேலை செய்கிற இடத்துல உபத்திரப்பட்டிருக்கீங்களா? அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை சிறைப்படுத்தப்பட்டு வைத்திருந்தவங்க உங்களுக்கு விரோதமா எழும்பிக்கிட்டு இருக்காங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் புறப்பட சொல்லுகிறான, புறப்பட்டுருங்க. தைரியமா புறப்படுங்க. தேவன் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் அத்தனை இன்றைக்கு உங்களுக்கு தான். யாக்கோபு என் தேவனாய் கர்த்தர், அவன் தேவனோடு கூட போராடினபடினால் அவனை யாக்கோபு என்று, அவன் பேர் எத்தன் என்றபடினால் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் பழைய சூழ்நிலைகள் இருந்த உங்களை அவர் மீட்டுக் கொண்டபடினால், கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை மீட்டுக் கொண்டபடினால் உங்களுடைய பெயர்களையும் அவர் மாற்றி ஆசீர்வதித்து உங்களை கூப்பிட விரும்புகிறார். பிரியமானவர்களே, அப்படி யாக்கோபு அந்த இடத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது திரும்பி வந்து விட்டார். இதை அறிந்த தன் மாமனார் என்ன செய்கிறான் பாருங்களேன். அவன் கோபம் கொண்டு, எரிச்சல் கொண்டு அவன் பின்தொடர்ந்து வந்து அவனை பழிவாங்க நினைக்கிறான். அப்பொழுதுதான் என் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனத்தை பேசுகிற தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் அங்கு லாபானோடு கூட அந்த ராத்திரியில் சொப்பனத்தில் பேசுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் என்ன பேசுகிறார் பாருங்களேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அதுதான் வாக்குத்தத்த வசனம். நீ யாக்கோபோட நன்மை என்று தீமை என்று பேசாதபடி எச்சரிக்கையாயிருங்கிறார். பிரியமானவர்கள், இந்த மாதம் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக அநேகரை எச்சரிப்பார்.
உங்களுக்கு தீமை செய்தவர்கள், தீங்கு செய்தவர்கள் பயந்து நடுங்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, என் தேவன் ஜீவனுள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணல, வாக்கு மாறாதவர். கைவிட மாட்டேன் என்று சொல்ல கைவிட மாட்டார். யாபேசை தன் தாயை துக்கத்தோடு பெற்றாலும் யாபேசு ஜெபிக்கிறார். கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறார். கர்த்தர் நீர் என்னை விட்டு விலகாமல் இரும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சகல தீங்குக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்வீர் என்று ஜெபிக்கிறார். பாருங்களேன், என்னுடைய எல்லைகளை விரிவாக்கும் என்று யாபேஸ் ஜெபிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இதே போல ஜெபிப்பீர்களா? நிச்சயமா என் தேவனாய் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இங்கும் யாக்கோபும் அதே மாதிரிதாங்க. கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தம் அவங்க நிறைவேறினபடினால் அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். பழைய பலிபீடங்கள் எல்லாம் இடித்து போட்டு கவலை, வேதனை, பயம், பதஷ்டம், குழப்பம் எல்லா பலிபீடங்களும் அவன் இடித்து போட்டு விட்டு புதிய பலிபீடம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். என் தாய் சொன்னதை கேட்டேன், என் தகப்பன் சொன்னதை கேட்டேன். இன்றைக்கு தேவன் எனக்காக வைத்து ஆசீர்வாதம் அத்தனை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, யாத்திரையாகமம் 33:20, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எல் எல்லோகே இஸ்ரேல் என்று நீங்கள் உங்கள் பெயர்களை இட்டு அந்த இடத்தில் உங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்களே உங்களை சொல்லி அறிக்கையிடுங்க. என் தேவன் எல்லோலோகீம், நான் ஷீலா கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி சொல்லுங்கள். ஏனென்றால் தேவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் அதற்கு பெயரிடுகிறார். பிரியமானவர்களே, அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இன்றைக்கு நீங்கள் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக என்ன செய்ய போறீங்க? தேவனுக்காக எதை செய்ய போறீங்க? வாழ்க்கையில ஒரு ஆத்துமாவது ஆதாயப்படுத்திருக்கீங்களா? கர்த்தர் தாமே இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை தொடுவாராக. யாக்கோபோடு இருந்த தேவன் நிச்சயமாக இன்றைக்கு உங்களோடும் இருக்கிறாருங்க. அதற்கு தான் கிறிஸ்து இயேசு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக சிறையிருப்பிலிருந்து தேவனாய் கர்த்தர் விடுவித்து 7ஆம் மாதத்தின் அத்தனை நன்மைகளையும் உங்களுக்கு தந்து இந்த 8ஆம் மாதத்துல அதை நீங்கள் காண போறீங்க, சுதந்திரத்துக் கொள்ள போறீங்க. 8ஆம் மாதம் முழுவதும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை சொல்ல போறீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். இந்த 8ஆம் மாதம் எனக்கு பிரியமான பிள்ளைகள் 3 ஆண் குழந்தைகள் பிறந்த மாதம் இது. அந்த 3 ஆண் குழந்தைகளும் அதிசயமாய் பிறந்த பிள்ளைகள், கர்த்தருடைய வல்லமையினால் பிறந்த பிள்ளைகள். அந்த 3 ஆண் பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் வைக்க எனக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த 3 பிள்ளைகளுக்காக ஜெபித்த போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் 3 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த 3 ஆண் குழந்தைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், தாய்மார்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களா? யாக்கோபை போல கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பீர்களா? அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று பொருத்தனை பண்ணுவீர்களா? பொருத்தனை பண்ணினதை செலுத்த நீங்க தயாரா? தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபோட தேவன் உங்களோடு கொடுத்து இந்த மாதம் அநேக ஆசீர்வாதங்களை நீங்க காண போறீர்கள். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தோடு இருங்க, தைரியமா இருங்க. நீங்க கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க, இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் தாமே உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் இவர்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லாவரையும் கர்த்தர் எச்சரிக்க போறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இவர்களுக்கு தீங்கு விளைவிக்க நினைத்தவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் ஓங்கி இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், சகல தீங்குக்கும் தீமைக்கும் இவர்களை விலக்கி காத்துக்கொள்ள போகிற தேவன். இந்த மாதம் அப்பா ஆசீர்வாதத்தின் மாதம் அப்பா. பயந்த நடுங்கின காரியங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பாக ஜெயமா எடுக்க போகிற மாதம். வியாதியை பார்த்து பயந்த எல்லாரும் வியாதி விடுதலை ஆகிற மாதம். கர்த்தர் பெரிய காரியங்கள் இவர்களுக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.